இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு விவசாயியோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராமா. இந்த விவசாயி தன்னோட திராட்சை தோட்டத்துல திராட்சைகள் எல்லாம் பறிச்சுட்டு இருந்தாராமா. அந்த தோட்டத்துல அழகழகான திராட்சைகள் எல்லாம் பழுத்து பழுத்து இருந்துச்சாமா. அப்புறம் அந்த விவசாயி நம்ம தோட்டத்துல எல்லாமே பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தள்ளு வண்டியில அந்த பழத்தை எல்லாம் பறிச்சு போட்டுட்டு கொத்து கொத்தா பறிச்சு போட்டுட்டு அந்த தள்ளு வண்டியில அந்த விவசாயி தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது பெரிய பழத்துல அந்த தள்ளு வண்டி மாட்டிக்கிச்சாமா. அவங்க இந்த விவசாயம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டாராமா. அப்புறம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பார்த்தாராமா. ஆனா யாருமே உதவி செய்யலையாமா. அப்புறம் கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தாராமா. கடவுளே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பார்த்தாராமா கடவுள்கிட்ட. ஆனா கடவுளுமே யாரையும் அனுப்பவில்லையாமா. சரி அவங்க தானே உதவி செய்யல, யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு அந்த விவசாயிய தள்ளி பார்த்தாராமா. அந்த வண்டி ஈஸியா வெளியே வந்துருச்சாமா. அப்புறம் அந்த விவசாயி எப்படா நம்ம ஒரே இஞ்சி தள்ளி இருப்போம் போல அதுக்குள்ள ஈஸியா வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சரி நம்ம பின்னாடி போய் பார்க்கணும்னுட்டு பின்னாடி போய் பார்த்தாராமா. அப்பதான் ஒரு வயசான தாத்தா நின்று அங்க தள்ளிட்டு இருந்தாராமா. அப்புறம் அந்த விவசாயி அந்த வயசான தாத்தா கிட்ட நான் உங்களை தள்ளவோ சொல்லல, நீங்க தள்ளிங்க, நான் கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தா கடவுளும் உதவி செய்யலன்னு சொன்ன உடனே அந்த வயசான தாத்தா கடவுள் உதவி செய்யலன்னு யார் உங்ககிட்ட சொன்னா, நீங்களாவே அதை செஞ்சா கடவுள் உங்களுக்கு நல்லது தருவாங்க, நீங்க செஞ்சதுனாலதான் கடவுள் என்னைய அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராமா. அன்னையில இந்த விவசாயி நம்மளே செஞ்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இதே மாதிரிதான் நிறைய பேர் இருப்பாங்க, இன்னைய வரைக்கும் அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணாமே நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டுட்டு இருப்போம் இல்ல. அதே மாதிரியே நம்ம பண்ணவே கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சி செய்வோம், நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதனால முடியவே இல்லை, எனக்கு நம்மளால முடியவே இல்லை, நம்மளுக்கு ட்ரை பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம போனோம். நம்மளால முடியும் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போகவே கூடாது. நம்மளால முடியும் நினைச்சிட்டு அதை நம்ம செய்யணும், அப்பதான் நம்மளால அது முடியும். இன்னையில இருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.